ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, நம்ம போன வீடியோவில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் ஏர்போர்ட் வர போகிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணோம், டூருக்கு போயிருந்தோண்டு. இப்போ அதோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டோம். பெங்களூர் ஏர்போர்ட்டு இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இறங்கின பிறகு பஸ்ஸு நின்றுச்சு. அந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறி நம்ம என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்காக ஏறி உட்காந்தாச்சு. இப்போ இதுதான் நாங்கள் வந்த ஃப்ளைட்டு. நாங்கள் இறங்கியாச்சு. இப்போ இந்த ஃப்ளைட்டுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் வேலையால் வீடியோ சீக்கிரமாக போட முடியல. இப்போ இந்த ஃப்ளைட்டு அகமதாபாத்லேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட்டு வெடித்து அது இதாகிடுச்சு. அதை பார்த்ததுலேருந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய நாட்டம். எல்லாமே அவங்களுக்கு துவா செய்யுங்க. நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி தான் அவங்களாம் வீடியோ எடுத்திருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நினைக்க பார்த்து மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யும், அல்லாஹ் நாட்டம், துவா செய்யுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம என்ட்ரன்ஸ்க்கு போகிறோம். என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும். ஆனால் தூரமாக இருக்குது. தூரமாக நாங்கள் போகிற இடம்லாம் இந்த மாதிரி ஃப்ளைட்டை நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் டொமஸ்டிக் ஃப்ளைட்டும் ஒரு பக்கம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டும் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்படியே எல்லாமே நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நம்ம ஃப்ளைட்டை பறக்கும் போது பார்த்துருப்போம். நம்மளை நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. பசங்க ஆசைப்பட்டதுனால நம்ம சரி ஒரு நாளைக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி போக ஆரம்பித்தோம். நம்மளாவது ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் தான் இது. 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ராவல் தான். அங்கேருந்து ஃப்ளைட்டில் தூரத்துலேருந்து வரவங்களாம் எங்கள் வீட்டுக்காரங்களாம் வரவங்க ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இருக்குமோ தெரியல. இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இறங்கியாச்சு. இறங்கி பஸ்ஸை விட்டு நம்ம என்ட்ரன்ஸ் போகிறதுக்காக நடந்து போகிறோம். இங்கே இறங்கின உடனே நம்மளுக்கு கூலாகவே இருந்துச்சு. நம்ம ஊரில் ஹீட்டாக இருந்துச்சு. இந்த பெங்களூர் இறங்கின உடனே நம்மளுக்கு கூலாக தான் இருந்துச்சு. நாங்கள் வர பார்த்தே செகண்ட் பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம். ஒரு 3 பஸ்ஸு மாதிரி 3-4 பஸ்ஸு மாதிரி அவ்வளோ ஜனங்க இருந்தாங்க. இப்போ எங்களை விட்டுட்டு அடுத்தவங்களை கூப்பிட்றதுக்காக அந்த பஸ்ஸு போயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்தாச்சு. நம்ம லக்கேஜெலாம் போர்டிங்லாம் போட்டிருந்தோம்ல, அது இங்கே வந்துடும். நம்ம அது எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லக்கேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அப்படியே சரி எல்லாமே வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு நீட்டாக சூப்பராக அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், பட்டர்ஃப்ளை இது அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக இருந்துச்சு. நல்லா டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. கிராஃபிக்லாம் நான் பார்க்குறதுக்கு சூப்பராக அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் லைட்டு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது எலிஃபெண்ட்லாம் அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. உள்ளே என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது அப்படியே ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லி கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது. அதை கிராஃபிக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பொம்மையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சூப்பராக அழகாக இருந்துச்சு. கிட்ட நின்று நாங்கள்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போகிற இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் தாண்டுற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ்லையும் இந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி பொம்மை இதில் எலிஃபெண்ட்டு ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், நீட்டாக அப்படியே ஃபுல்லாகவே கலர் லைட்டில் பார்க்கும்பொழுது சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் போர்டிங்லாம் போகிறதுக்காக நம்ம நம்மளோட லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் லக்கேஜ் வரல. இப்போ பாருங்கள், நம்ம அங்கங்கே பார்த்துருப்போம். நான் ஆள் தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மிஷினை வச்சு இவங்க அழகாக க்ளீன் பண்ணிடுறாங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறத. வாங்க, நம்மளுடைய லக்கேஜ் வந்துடுச்சு. நம்ம எடுக்க போகலாம். இப்போ அவங்கவுங்க லக்கேஜ் எல்லாரும் லக்கேஜும் எத்தனை பேர் வந்திருக்குமோ அவங்களோட லக்கேஜை அவங்கவுங்க எடுத்துக்கலாம். நம்ம என்ன போட்டோன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்மளோட லக்கேஜ் எதுன்னு சொல்லி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ எங்களோட லக்கேஜெலாம் வந்துடுச்சு. நாங்கள் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ என்ட்ரன்ஸ் வெளியே போகிறதுக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம். போகும்பொழுதே ஒரு 1/2 மணி நேரம் மாட்டோம் இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்டே நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு தூரமாக இருக்குது. ஏர்போர்ட் ஃபுல்லாக பெருசாக இருக்குது, லாங்காக இருக்குது.
ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம். நாங்கள் வந்து வேனுக்காக வந்து புக் பண்ணியிருந்தோம். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸில் அழகாக வந்து செடியெலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், அருவி மாதிரி அந்த என்ட்ரன்ஸுக்கு வெளியே சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மாதிரி நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து வேனுக்கு புக் பண்ணியிருந்தோம். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வேனில் ஏறிட்டோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மைசூருக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.